இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃப்யூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மாத்திரம்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதை பார்த்துட்டு அப்ளிகேஷன் இன்டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்னிவீர் என்ட்ரி அப்படின்னு ஆர்மி, நேவி அண்டு ஏர்ஃபோர்ஸில் அக்னிவீர் என்ட்ரின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த என்ட்ரியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற அக்னிவீர் என்ட்ரியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அக்னிவீர் என்ட்ரி அப்படின்றது 10th படிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அக்னிவீர் என்ட்ரியோட டோட்டல் பீரியட் பார்த்திங்கன்னா 4 years தான். இந்த 4 yearsக்கு அப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஏன்னா 4 yearsக்கு அப்புறம் உங்களை அந்த டியூட்டிலேருந்து ரிலீவ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 10 lakhs வந்து ஃபண்டு கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி அவங்களோட நீடை வச்சு அவங்க பெர்மனன்ட் ஜாப் அப்ளை பண்ணவும் சொல்லுவாங்க. அப்போது ஆர்மியிலோ, நேவியில், ஏர்ஃபோர்ஸில் எதில் அக்னிவீர் என்ட்ரியில் நீங்கள் இருக்கீங்களோ அங்கேயே உங்களுக்கு பெர்மனன்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரியில் நிறைய கம்பெனிஸில் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. முக்கியமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ரிலேட்டடு ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரியில். ஸோ தயங்காமல் நீங்கள் 10th படிச்சிருந்தாலும், அதே மாதிரி மேலே படிக்க முடியல, நான் வேலை தான் தேடிட்டுருக்கேன் அப்படின்னாலும், அதே மாதிரி ஃபேமிலி சுச்சுவேஷனால் சம்பாதிக்கிற ஒரு நிலைமைக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இந்த அக்னிவீர் என்ட்ரியை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அக்னிவீரில் இன்றைக்கி கொடுத்துருக்குற அந்த டெசிக்னேஷன் வேறு. இதே மாதிரி வந்துட்டு கிளர்க்கு கிரேடும் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கிளர்க் கிரேடு கிடையாது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். இந்த அக்னிவீர் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அதாவது ஜான்வரி 2027 அன்னைக்கு உங்களை வந்து ஒரு ட்ரைனிங்க்கு எடுத்துருவாங்க உள்ள. இதுதான். அதே மாதிரி முக்கியமான விஷயம், இந்த அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது, ஆஃப்லைன். ஸோ இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணி அவங்க மொத்தம் 134 அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸில் எங்கே வேணால் நீங்கள் நேர்லையும் போய் போடலாம், இல்லை ஸ்பீட் போஸ்ட்டு இல்லை நார்மல் போஸ்ட்டு அந்த மூலமாகவும் அனுப்பலாம். ஆனால் லாஸ்ட் டேட் அப்படின்றது 17th August 2026. ஸோ இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் நீங்கள் 1st January 2005 1st July 2009 நீங்கள் பிறந்திருக்கணும். ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றது 22 வயசு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம், இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ஆஸ் வெல் அஸ் ரெண்டையும் மாற்றி ஆட் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஹிந்தி தெரியாது. ஸோ இங்கிலீஷில் இருக்கிறத நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன் நான். ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றது 22 years. முக்கியமாக வந்து மேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். முக்கியமாக அன்மேரிடாக இருக்கணும். அன்மேரிட் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த 4 years அக்னிவீர் டியூட்டியில் நீங்கள் இருக்கும் போது மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது. அதுக்காக ஒரு கன்சர்ன் ஃபார்ம்லேயும் அவங்க சைன் வாங்கிடுவாங்க, ஒரு அண்டர்டேக்கிங் ஃபார்ம்லேயும் அவங்க சைன் வாங்கிடுவாங்க. ஸோ நீங்கள் இப்போயும் அன்மேரிடாக இருக்கணும், அடுத்த 4 yearsக்கும் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்றது தான் அவங்களோட கண்டிஷன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, ட்ரைனிங்கு, அதே மாதிரி வேறு இடத்துல போஸ்டிங் போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே போயிட்டுருக்கோம். அந்த சமயத்தில் ஒரு லாங் லீவ் எடுக்கிறதோ, அந்த ட்ரைனிங்லேருந்து உங்களை வெளியே அனுப்புறதோ உங்களுக்கு முடியாது. ஸோ அதனால் வந்து அன்மேரிட் கேட்குறாங்க. அதே சமயத்தில் 4 years வந்து நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கூடாது. இன்கேஸ் ஏதாவது வகையில் நீங்கள் மேரிட் அப்படின்னு தெரிஞ்சால் உங்கள் டியூட்டிலேருந்து இம்மீடியட்டாக டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. அது இல்லாமல் நீங்கள் ட்ரைனிங்கில் இருந்தீங்கன்னா அந்த ட்ரைனிங்க்கான ஃபீஸ் இதெல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதை நல்லா யோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது 10th படிச்சிருந்தா 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டோ எதுலேயும் ஒருத்தர் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். உங்களோட ஹைட் 152 centimeters வந்து மினிமம் இருக்கணும். அதே மாதிரி மூச்சை இழுத்து செஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்பேன்ஷன் வந்து 5 centimeters எக்ஸ்பேன்ஷன் இருக்கணும். அதாவது நார்மலில் என்ன உங்களுக்கு மூச்சு இழுக்காமல் வெளியே விட்டப்பறம் உங்கள் செஸ்ட்டு என்ன சென்டிமீட்டர்ஸில் இருக்கோ அது நீங்கள் மூச்சு இழுக்கும் போது அட்லீஸ்ட் மினிமம் வந்து 5 centimeters விரிவடையணும். இதுதான் முக்கியமாக சொல்லியிருக்காங்க. இதை தவிர வந்து உங்களுக்கு விஷுவலி முக்கியமாக பிடபிள்யூபிடி, பொதுவாக சொல்லணும் பிடபிள்யூபிடி கேண்டிடேட் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்
அதுக்கான விளக்கம் எல்லாமே குடுத்துருக்காங்க. அது வந்து இந்த வீடியோல நான் கொண்டு வரல. அதே மாரி ஜாப் ப்ரொஃபைல் அப்டின்னும்போது உங்களுக்கு வந்து 2 ஸ்ட்ரீம் தான் இந்த ஜாப் ப்ரொஃபைல் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஜாப் ப்ரொஃபைல் நீங்க செலக்ட் பண்ண முடியாது. அவங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் அவங்களோட ரெக்யர்மென்ட்க்கு தகுந்த மாதிரி அவங்க உங்கள வந்து ஒவ்வொரு அந்த ஜாப்ல வந்து போஸ்டிங் போடுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்ட்ரீம். இந்த ஸ்ட்ரீமை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு என்னென்ன ஜாப் இருக்கும்னா, குக்கிங் இருக்கும், கிச்சன் மேனேஜ்மெண்ட் இருக்கும், டிஷ் வந்து ப்ரெசன்டேஷன் பண்றது, அதே மாரி வந்துட்டு கிச்சனு, சேஃப் ஸ்டோரேஜ், ஃபுட் ஹேண்ட்லிங், இந்த மாதிரி ரெஃப்ரிஜரேஷன், இந்த மாதிரியான ஒர்க் வந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டில வந்துரும். அடுத்தது ஹவுஸ்கீப்பிங் ஸ்ட்ரீம். இந்த ஹவுஸ்கீப்பிங்ல வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரியானவன்னா, ஃப்ளோர் கிளீன் பண்றது, ரோட் கிளீன் பண்றது, ரூம்ஸு, பாத்ரூம்ஸு, கம்மோட்ஸு, அதே மாரி மேக்கிங் ரூமு, அதே கார்டன் வந்து கிளீன் பண்றது, கார்டன்ல கிராஸ் வந்து கட் பண்றது, டிக்கிங், அதே மாரி கார்டனுக்கு தண்ணி விடுறது, பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணுறது, இது இல்லாமல் க்ளாத்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறது, அயனிங், ஹேர் கட்டிங், ஷேவிங், ஹெட் மசாஜு, கிளாத் வந்து அயன் பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா ஷூ பாலிஷிங், இந்த மாதிரி எல்லா வேலையும் வந்து ஹவுஸ் கீப்பிங்கில் வந்துடும். ஸோ இந்த 2 விதமான ப்ரொஃபைல் மாத்திரம் இப்போ வந்து இந்த ஆடுக்கு வந்திருக்கு. முக்கியமாக வந்து இதில் அப்ளிகேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது, ஆஃப்லைன் அப்ளிகேஷன். நான் அப்ளிகேஷனுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அது டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துறேன். ஸோ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் அதை ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணிடணும். ஃபில்அப் பண்ணி அவங்க சொல்லியிருக்கிற அந்த அட்ரஸில் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிச்சிடலாம். முக்கியமாக வந்து இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹவுஸ் கீப்பிங் இது 2மே எங்கெங்கே வேக்கண்ட்டாக இருக்குது அப்படின்றதும் சேர்த்து தான் அந்த அட்ரஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 அட்ரஸ்லேயும் ஹாஸ்பிட்டாலிட்டியும் இருக்குது, ஹவுஸ் கீப்பிங்கும் இருக்குது. ஸோ 2 ஒர்க்குமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி 134 அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செகண்ட் ஸ்க்ரீனில் வர்றது எல்லாமே நியூ டெல்லி அட்ரஸ். ஸோ நியூ டெல்லிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்படின்னா இதில் அப்ளை பண்ணலாம். இதுக்கப்புறம் பூனே, தானே, ஜாம்நகர், வதோரா இதெல்லாம் வருது. இந்த அட்ரஸில் இந்த ஸ்டேட்டில் இருக்கவங்க இந்த அட்ரஸ்க்கு வந்து இதில் வந்து நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை போடலாம். இந்த மாதிரி மும்பை வருது, ஜோத்பூர் வருது. ஸோ இந்த மாதிரி ஆல் ஓவர் இந்தியா ஏர்ஃபோர்ஸ்க்கான ஆஃபீஸ் எங்கெல்லாம் இருக்கும் அங்கே எல்லாமே இருக்கிற வேக்கன்சியை அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சூலூரில் சூலூரில் ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க காங்கேயம்பாளையத்தில். அதில் ஹவுஸ் கீப்பிங் வேக்கன்சி மாத்திரம்தான் இருக்குது. அடுத்தது தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கொடுத்துருக்காங்க புதுக்கோட்டை ரோட்டில். அதில் ஹாஸ்பிட்டாலிட்டியும் இருக்குது, ஹவுஸ் கீப்பிங்கும் இருக்குது. ஸோ மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெங்களூர், ட்ரிவாண்ட்ரம், மைசூர் இந்த மாதிரியான இடத்துல இருக்குது. கான்பூர், சண்டிகர், திருப்பியும் சூலூரில் ஏர்ஃபோர்ஸ், அதே மாதிரி காங்கேயம்பாளையத்தில் ஹாஸ்பிட்டாலிட்டி வேக்கன்சியும் இருக்குது, ஹவுஸ் கீப்பிங் வேக்கன்சியும் இருக்குது. இதை தவிர வந்து உங்களுக்கு பூனே, நியூ டெல்லி வருது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவடி ஏர்ஃபோர்ஸ் வந்திருக்கு. இங்கே ஆவடி ஏர்ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டியும் இருக்குது, ஹவுஸ் கீப்பிங்கும் இருக்குது. இது வந்து ஆவடி, சென்னையில் இருக்குது. இதை தவிர பிரயாக்ராஜ், கான்பூர் இதெல்லாம் வந்திருக்கு. திரும்பி பெங்களூர் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து ஹவுஸ் கீப்பிங்க்கு கேட்டிருக்காங்க. அடுத்தது ஆக்ரா, கோரக்பூர், அலகாபாத், நாக்பூர், வாரணாசி, லக்னோ, நைனிதால், இதை தவிர வந்துட்டு நிறைய பிரயாக்ராஜ், திருப்பி பெங்களூர் வந்திருக்கு. பெங்களூரில் இன்னொரு அட்ரஸ், ஏர்ஃபோர்ஸோட இன்னொரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. பெங்களூர் பார்த்தீங்கன்னா அடுத்ததும் ஒரு 5 அட்ரஸ் வந்து ஏர்ஃபோர்ஸ் அட்ரஸ் தான். அதுலேயும் எதுலெல்லாம் ஹவுஸ் கீப்பிங் இருக்குது, எதுலெல்லாம் ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்குது, எதுலெல்லாம் 2ம் சேர்ந்து இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இதை தவிர வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் மறுபடியும் வந்து ரெட்ஃபீல்டில் இருக்குது. ரெட்ஃபீல்டில் இருக்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில் ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹவுஸ் கீப்பிங் 2க்குமே வந்து வேக்கன்சி வந்து வந்திருக்கு. இது தவிர தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸில் ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹவுஸ் கீப்பிங் 2 வேக்கன்சியுமே வந்திருக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். அடுத்தது ஷில்லாங்கு, கவுஹாத்தி, ஸோ இதோட 134 அட்ரஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு எந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த அட்ரஸ்க்கு உங்களுடைய அந்த
அப்ளிகேஷனை அவங்க சொல்லியிருக்க அட்டாச்மெண்ட்ஸ் வச்சு நீங்கள் வந்து அனுப்பிச்சி விடலாம். ஆனால் அனுப்பிச்சி விட்றது 17th ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு ரீச் அன்னைக்கும் இல்லை அதுக்கு முன்னாடியோ ரீச் ஆகிற மாதிரி அனுப்பிச்சி விட்ருங்க. ஸோ அட்டாச்மெண்ட் அப்படின்றது 10th மார்க் ஷீட்டு நீங்கள் வந்து அதில் அட்டாச் பண்ணணும். அதை வந்து நீங்கள் இப்போ வந்து ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி அதில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் போட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ரீசெண்டாக எடுத்ததாக இருக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் எடுக்கும்போது உங்கள் நெஞ்சுக்கு நேராக ஒரு ஸ்லேட்டு, நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்கேஜி யூகேஜியில் யூஸ் பண்ணுற அந்த பிளாக் கலர் ஸ்லேட்டு, அந்த ஸ்லேட்டில் சாக் பீஸில் உங்கள் நேமும் என்னைக்கு இந்த ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ அந்த டேட்டும் போட்டு அதை நெஞ்சுக்கு நேராக பிடிச்சி அதையும் சேர்த்து தான் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ உங்கள் ஃபேஸ் தெரியணும், அந்த ஸ்லேட்டில் உங்கள் நேமும் டேட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி அந்த டேட்டும் தெரியணும். அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ தான் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் மேலே வந்து சிக்னேச்சர் போட்டு அட்டாச் பண்ணணும். இது இல்லாமல் 2 ஃபோட்டோகிராஃப் நீங்கள் உங்ககிட்ட ரீடைன் பண்ணிக்கோங்க. எத்தனை ஃபோட்டோகிராஃப் ஒட்ட சொல்லியிருந்தாலும் ஒட்டிடுங்க. மீதி ஒரு 2 வந்து ரீடைன் பண்ணுங்கள். அது வந்து அவங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு இந்த அடுத்தடுத்த ப்ராசஸ் வரும்போது அது தேவைப்படும். அதே மாதிரி ஒரு கன்சர்ன் ஃபார்ம் வந்து சைன் பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்கள் கேண்டிடேட்டு, பேரண்ட்ஸ் 2 பேரும் அது வந்து இந்த மெடிக்கல் செக்கப்பு இந்த மாதிரியான விஷயங்களை நான் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கன்சர்ன் ஃபார்ம் சைன் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதையுமே நீங்கள் சைன் பண்ணிடுங்க. இது இல்லாமல் ஒரு கவர் வந்து எம்டியாக உங்கள் அட்ரஸ் செல்ஃப் அட்ரஸ் போட்டு ஒரு எம்டியாக ஒரு கவர் வந்து உள்ளே அட்டாச் பண்ணிடுங்க. அந்த கவரில் வந்து 10 ருபீஸ் ஸ்டாம்ப் வந்து ஒட்டி உங்கள் அட்ரஸ் எழுதி அதில் உள்ளே வந்து வச்சுருங்க. அதில் தான் உங்களுக்கு வந்து அவங்க வந்து ரிப்ளை லெட்டர் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த அக்னிவீர் ஸ்ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா 4 இயர்ஸ்க்கு தான் இந்த அக்னிவீர் இது. ஸோ இந்த 4 இயர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து சர்வீஸ் அவங்களுடைய எந்த ஸ்ட்ரீமில் உங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்குமோ அதில் ட்ரைனிங்கும் கொடுத்து உங்களை அதுக்கேற்ற மாதிரி அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 30 டேஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு 30 டேஸ் லீவ் இருக்குது. மெடிக்கல் லீவு பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஹாஸ்பிட்டல் அவங்களுடைய டாக்டர்ஸ் வந்து எப்படி அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த மெடிக்கல் லீவும் உங்களுக்கு வந்து அப்ளிகபிள். ஸோ சேல்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ரி வந்து 30,000ல் ஆரம்பித்து 40,000 வரைக்கும் சேல்ரி இருக்குது. ஃபஸ்ட் இயர் 30,000, செகண்ட் இயர் 33, தேர்ட் இயர் வந்து 36, அதே மாதிரி ஃபோர்த் இயர் வந்து 40,000 அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஹேண்ட் அதாவது கையில் வாங்கிறது அப்படின்னும் போது அதுலேருந்து மாறும். 21,000, 23,000 அந்த மாதிரி மாறுது. இதில் தேர்ட் அண்ட் ஃபோர்த் காலமில் பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் டு அக்னிவீர் கார்பஸ் ஃபண்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. உங்கள் சேலரியிலேருந்து பிடிக்கிற அந்த 9,000 வந்து 9,000 பிடிப்பாங்க ஃபஸ்ட் இயரில். அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உங்களுக்காக 9,000 டெபாசிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி செகண்ட் இயரில் 9,900, தேர்ட் இயரில் 10,950, ஃபோர்த் இயரில் 12,000. இதே வந்து ஈக்குவல் அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உங்களுக்காக டெபாசிட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக வந்து இது நீங்கள் டெபாசிட் பண்ணுறதும் அதே சமயத்தில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உங்களுக்காக டெபாசிட் பண்ணுறதும் ரெண்டும் சேர்த்து 10 lakhs rupees, 10,04,000 rupees வந்து உங்களுக்கு வந்து சேவா நிதியாக உங்களை இந்த டியூட்டிலேருந்து ரிலீவ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்கில் சர்டிஃபிகேட் நீங்கள் எந்த ட்ரைனிங் அங்கே அட்டன் பண்ணீங்களோ அதே மாதிரி இங்கே எப்படி ஒர்க் பண்ணீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு சேர்த்து உங்களுக்கு ட்ரைனிங் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. இது வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஏற்கனவே நீங்கள் வந்து இந்த அக்னிவீரில் உள்ளே போயிட்டு நீங்களாக வந்து ஏதோ ஒரு ரீசனால் வெளியே வந்திருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைனாலும் அவங்க வந்து அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாட்டிஸ்ஃபைடாக நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வந்து தேவை இருக்குது. 4 இயர்ஸ் முடிச்சப்பறம் அவங்களோட தேவை இருக்குது. அதே சமயத்தில் உங்களோட பர்ஃபார்மன்ஸை வச்சு உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. அது அன்னைக்கு அந்த 4 இயர்ஸ் முடிஞ்சப்பறம் அங்கே இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்து உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஒரு கஸ்டர்ட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வாங்கணும். அது பஞ்சாயத்து ஆஃபீஸராக இருக்கலாம், இல்லை நீங்கள் படித்த ஸ்கூலோட பிரின்சிபலாக இருக்கலாம். பட் இந்த சர்டிஃபிகேட் வந்து 6 monthsக்கு முன்னாடி வாங்கினதாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் அப்படின்னும் போது 10th ஒரிஜினல், இன்கேஸ் எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்க முன்னாடியே அப்படின்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாமே வந்து ஒரிஜினலாக நீங்கள் காமிக்க வேண்டியிருக்கும். உங்களோட ரிட்டன் டெஸ்ட் இருக்குது. ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்டில் இங்கிலீஷ் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்து ஒரு 15 மார்க்குக்கு கொஷின்ஸ் வரும். ஜென்ரல் நாலேஜில் ஒரு 15, மொத்தமாக 30 மார்க்குக்கு தான் உங்களுக்கு கொஷின். மினிமமாக நீங்கள் 15 எடுத்தாலே 30க்கு 15 அதாவது 50% மார்க் எடுத்தாலே நீங்கள் பாஸு. ஸோ அந்த
பாஸ் மார்க்லேருந்து உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டில் உங்களோட பேர் வந்து வரும். இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை இன்டர்வியூவாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த ப்ராசஸ்க்கு நீங்கள் அவங்க சொல்கிற இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் அதுக்கு ட்ராவலிங் அலவன்ஸோ வேறு எந்த அலவன்ஸும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அது எல்லாமே உங்கள் ஓன் காஸ்ட்டில். நான் இங்கே கொடுத்துருக்குற இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனான லிங்க்கு. ஸோ வீடியோக்காக நான் நிறைய ஷார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படிச்சிருங்க. இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துறேன். நோட்டிஃபிகேஷனை படிச்சுட்டு உங்களுக்கு அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷனும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டும் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்க ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண சொன்னாங்க இல்லையா? ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து இதுதான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து ஒட்டணும். அதில் செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபோட்டோ மேலே சைன் பண்ணுங்கள். அதேமாதிரி ரோல் நம்பர் வந்து நீங்கள் போட வேண்டாம். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் நீங்கள் போட வேண்டாம். இதில் நேம் ஆஃப் த அப்ளிகண்ட்டில் ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் ஆஸ் பர் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஸோ 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ ஆஸ் இட் இஸ் அப்படியே நீங்கள் எழுதணும். அதேமாதிரி ஆதார் கார்டு நம்பர் எழுதுங்க. ஃபாதர் நேம் அப்படின்னு போதும் கேட்டிருக்காங்க. இதுவும் ஆஸ் பர் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட். ஃபாதர்ஸ் ப்ரொஃபஷன், உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாரு, அதுதான் 2.2 அந்த லைனில் வருது. 2.3ல் மதர் நேம், அம்மா பேர் எழுதுங்க. 3rd வந்து டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த்தில் உங்களுக்கு வந்து என்ன டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அது எழுதுங்க. ஏஜ் எழுதுங்க. அதே மாதிரி அதுக்கு ப்ரூஃபாக நீங்கள் வந்து உங்களோட 10th பாஸ் சர்டிஃபிகேட் வச்சா போதும். 4th பார்த்தீங்கன்னா நேஷ்னாலிட்டி, அது இந்தியன் மாத்திரம்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்தியன் நேஷனாலிட்டி. மெரிட்டல் ஸ்டேட்டஸ் அப்படின்னும் போது அன்மேரிட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல அன்மேரிட் அப்படின்னு சொல்லி எழுதணும். பாடி டேட்டூ ஏதாவது போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எழுதணும். பாடி டேட்டூ இருந்தால் எஸ்ன்னு போடுங்க, இல்லைன்னா நோன்னு போடுங்க. 7th காலம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு லெட்டர் போட்டால் அது நீங்கள் இருக்கிற இடத்துக்கு ரீச் ஆகணும். நீங்கள் எங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் வந்து இங்கே எழுதுங்க. இமெயில் ஐடி கண்டிப்பாக எழுதுங்க. மொபைல் நம்பர் எழுதுங்க. பர்மனெண்ட் அட்ரஸ், சில பேருக்கு இப்போ வசிக்கிற இடமும் பர்மனெண்ட் அட்ரஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி இருந்தால் 8th காலம் 8th கொஷின் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் அட்ரஸ் அந்த இடத்துல எழுதுங்க. உங்களுக்கு ஒரு வேளை இல்லை நான் இருக்கிற இடமும் பர்மனெண்ட் அட்ரஸும் ரெண்டும் ஒன்றுன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி எழுதுங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th 12th. ஸோ டிகிரி படித்தவங்களாம் இதுக்கு அப்ளை பண்ண வேண்டான்ற மாதிரி தான் 10th 12th 2 காலம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ போர்டு அப்படின்ற இடத்துல நீங்கள் ஸ்டேட் போர்டா சென்ட்ரல் போர்டா இல்லை உங்களுக்கு வந்து ஐசி அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் இதாக எதுவோ எழுதுங்க. சர்டிஃபிகேட் நம்பர், நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்களோ அதில் நம்பர் இருக்கும், அதை பார்த்து எழுதுங்க. 10th காலம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் உங்களுக்கு என்னென்ன எழுத படிக்க தெரியும்னு கேட்குறாங்க. 10.1ல் உங்களுக்கு என்ன படிக்க தெரியும், எழுத தெரியும். அதே மாதிரி 10.2ல் இன்னொரு லாங்குவேஜ் என்ன தெரியும். ஸோ மேக்ஸிமம் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா தமிழும் இங்கிலீஷும் நல்லா வரும். ஸோ அதை நீங்கள் எழுதலாம். இதை தவிர உங்களுக்கு தெலுங்கு தெரியும், ஹிந்தி தெரியும், எதுனாலும் நீங்கள் எழுதலாம். அதே மாதிரி பாஸ்ட் சர்வீஸ், நீங்கள் முன்னாடி எதுலையாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அதை வந்து இந்த 11th காலமில் எழுதணும். 12th காலமை கொடுத்துருங்க. இப்போ எங்கேயாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இருந்தால் நீங்கள் வந்து எழுதலாம். 13th வந்து இன்கேஸ் உங்கள் அப்பா இந்த ஆர்மிலையோ நேவிலையோ இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு வேலை பார்த்துருக்காரு அப்படின்னா அதில் வந்து ஏதாவது அவருக்கு வந்து பர்மனெண்ட் டிசபிலிட்டி ஏதாவது ஆயிருக்கு, இல்லை டெத் ஆகிருக்காரு அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து 13th கொஷினாக இருக்குது. சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட்டில் நீங்கள் உங்கள் சைனை போட்டுருங்க. அதே மாதிரி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா டேட்டு போட்டுருங்க. சர்டிஃபைட் தட் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கிவன் அபவ் இஸ் ட்ரூ டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ். கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே உண்மையான இன்ஃபர்மேஷன் அப்படின்றது நீங்கள் வந்து ஒரு அண்டர்டேக்கிங்காக கொடுக்க போகிறீங்க. அதே மாதிரி 14.2ல் ஐ எம் வில்லிங் டு பி போஸ்டட் டு எனிவேர் இன் இந்தியா அப்படின்ருக்கு. ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்டு தான் நீங்கள் இந்த சைனை போட போகிறீங்க. அடுத்தது வில்லிங் டு சேஞ்ச் மை ஸ்ட்ரீம் ஃபார் விச் ஐ ஹேவ் அப்ளைட் ஃபார். இதில் வந்து நீங்கள் ஒரு வேளை ஃபிட்டருக்கு அப்ளை பண்ணலாம், பெயிண்டருக்கு அப்ளை பண்ணலாம். அதே சமயத்தில் அவங்க பேரை தான் மாற்றி கொடுத்தாலும் எனக்கு வில்லிங் அப்படின்னு சொல்லி போடுங்க. உங்களுக்கு இல்லை அப்படியெல்லாம் இல்லை, பெயிண்டருக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன், பெயிண்டர் மாத்திரம்தான் வேலை சொன்னால் அப்போ அன்வில்லிங் அப்படின்னு போடலாம். அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுறது ஒரு வேளை ஃபேக்காக இருந்தால் தான் 10th சர்டிஃபிகேட், நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லை 12th சர்டிஃபிகேட் ஏதாவது சப்மிட் பண்ணுவீங்களா, ஃபேக்காக இருந்தால் இந்த டிசிப்ளினரி ஆக்ஷன் என் மேலே எடுக்கலாம் அப்படின்றது தான் 14.4. ஸோ இது 4 படித்து பார்த்துட்டு கீழே சைன் பண்ணுங்கள். டேட்டு
இதுக்கப்புறம் வந்து என்னென்ன அட்டாச் பண்ணும் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்காங்க. 15.1ல் பார்த்தீங்கன்னா 10th மெட்ரிகுலேஷன் பாஸ் சர்டிஃபிகேட்டு, 15.2ல் செல்ஃப் அட்ரஸ்ட் என்வலப் நான் ஒன்று வைக்க சொன்னேன், 10 ருபீஸ் ஸ்டாம்ப் ஒட்டி. ஸோ அது ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ் தான் சர்டிஃபிகேட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அது வைக்கலாம். அடுத்தது கேரக்டர் சர்டிஃபிகேட் அதில் வச்சுருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்ற இடத்துல டிக் பண்ணுங்கள், வைக்கலைன்னா நோ. ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னாலும் நோ வந்து நீங்கள் டிக் பண்ணலாம். இதில் வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா கன்சர்ன் ஃபார்ம். இது என்னென்னா உங்களுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு, மெடிக்கல் செக்கப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து இந்த கன்சர்ன் ஃபார்மில் சைன் சொல்கிறாங்க. ஸோ ஐ அப்படின்ற கம்மாக்கு அப்புறம் உங்கள் நேம் எழுதுங்க. அடுத்தது ஃபாதர் நேம், சன் ஆஃப் அப்படின்றதுல ஃபாதர் நேம் எழுதுங்க. ஸோ இதை ஃபில்அப் பண்ணி முடிச்சுட்டு சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட்டில் நீங்கள் பண்ணுங்கள். நேம் ஆஃப் த கேண்டிடேட் அப்படின்னும் போது உங்கள் நேமை கேபிட்டல் லெட்டர் எழுதுங்க. பேரண்ட் லீகல் கார்டியன் சைனில் உங்கள் அப்பா இருந்தாலோ அம்மா இருந்தாலோ இல்லை கார்டியனாக இருந்தாலும் அவங்கள சைன் பண்ண சொல்லுங்கள். மொபைல் நம்பர் ஆஃப் த கேண்டிடேட்டில் உங்களோட ப்ரெசன்ட் மொபைல் நம்பர் எது கையில் இருக்குமோ அந்த மொபைல் நம்பரை வந்து அந்த இடத்துல எழுதுங்க. ஸோ அடுத்த கன்சர்ன் ஃபார்ம்லேயே அதேமாதிரி சைன் பண்ணுங்கள். அடுத்தது சர்டிஃபிகேட் பை சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், சரிங்களா? ஸோ இதில் ஐ சர்டிஃபைட் தட் ஸ்ரீ அப்படின்னு இந்த இதை நீங்கள் வந்து அந்த கன்சர்ன் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்தனாலும் அவங்கள போய் ஃபில்அப் பண்ணிடுவாங்க. இதை ஃபில்அப் பண்ணிவிட்டு கீழே வந்து சைன் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்தது அட்மிட் கார்டு. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டியது உங்கள் நேம், ஆதார் கார்டு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். ஸோ இதை ஃபில்அப் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுருங்க. மீதியெல்லாம் வந்து அவங்களே பார்த்துப்பாங்க. ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து இங்கே அட்டாச் பண்ண வேண்டியது. இங்கே கீழே கொடுத்துருக்க இந்த லிங்க் வந்து இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க். இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இதை நீங்கள் டச் பண்ணிங்களாவே உங்களுக்கு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண முடியும். அதே சமயத்தில் பிரிண்ட் எடுத்துக்க முடியும். ஸோ இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட்டு போகிறதுக்கான அட்ரஸ். ஸோ இந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ இதை போய்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே வெப்சைட் போய்டும். இங்கேருந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனும் நீங்களாவே நோட்டிஃபிகேஷன் அதே மாதிரி அப்ளிகேஷன் இங்கே அந்த மாதிரி பிளேஸ்க்கும் போய் நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். முக்கியமாக இதை அப்ளை பண்ணுறதுல 10th 12th படிச்சுட்டு கண்டிப்பாக வந்து ஒரு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் அப்படின்ற நிலமையில் இருக்கிற கேண்டிடேட்டுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஏன்னா இந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில் இதுக்கப்புறம் நிறைய வேலை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அதே சமயத்தில் இதில் ஒரு நல்ல ஃபண்டும் உங்களுக்கு வந்து சேவா நிதியும் கிடைக்க போகுது. ஸோ அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.